இன்ஸ்டா திறந்தாலே இந்த ஒயின் ஷாப்பில் அப்போலாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபீடாக தான் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு. நானும் அது என்ன 10 ரூபா தானே அப்படின்னு நினச்சேன். பட் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது எத்தனை சிஆர்எம் வருதுன்ட்டு. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அதாவது கிராமத்துப்புறம் சிட்டி சைடு இந்த 2 கடையிலையும் பார்த்தீங்கன்னா 500லேருந்து 1500 வரைக்கும் ஒரு நாளைக்கு பாட்டில் சேல்ஸ் ஆகலாம். அந்த இதில் நம்ம எப்படின்னா பாதியாக எடுத்துப்போம் 750ன்னு வச்சுப்போமே. இப்போ 750 இன்ட்டு 10ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எப்படின்னா 7500 அதாவது ஒரு கடைக்கு ஒரு நாளைக்கு 7500 வந்து அடிஷ்னலாக அமௌண்ட் வருது. அண்ட் இது எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000க்கு மேற்பட்ட கடை இருக்குது. நம்ம எப்படின்னா ரவுண்டாக ஒரு 4000 வச்சுப்போம். அதாவது 7000 இன்ட்டு 5 சாரி 7500 இன்ட்டு 4000 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு நாளைக்கு 3 crores வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக அமௌண்ட் வரும். இன்னும் மாதத்துக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட 90 CR. நல்லா கேட்டுக்கோங்க, 90 கோடி. அதாவது இல்லீகலாக ஒரு அமௌண்ட் வருது. இல்லீகல் மீன்ஸ் எந்த ஒரு கணக்குலையும் காட்டாத அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டு. இப்போ தெரியுதா ஒரு 10 ரூபாய்க்கு பின்னாடி எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருக்குன்ட்டு. நிறையா ஃபீல்டில் நான் பார்க்கும்போது இந்த பார் ஓனர்ஸ்லாம் வந்துட்டு எங்களுக்கு எப்படின்னா கரெக்டான சேலரி இல்லாத இதுன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு கடையில் அப்படின்னு பார்த்தாலே 7500 வருது. மேக்ஸிமம் நீங்கள் யாருன்னு பார்க்கும்போது ஒரு மந்த்துக்கு கிட்டத்தட்ட 2.5 lakhs அந்த கிட்ட அரௌண்டாக வந்துடும். அப்படி பார்த்தா அந்த லேபர் சேலரி ஏற்ற கூலி இறக்க கூலி இதுக்கெல்லாம் கொடுத்தா சேலரி போக 2.5 லட்சமாக வருது.